அனைவருக்கும் வணக்கம். சில கோயிலுக்கு போகையில இந்த கோயில்ல புடவையெல்லாம் ஏலம் விடுவாங்க. அந்த அம்பாளுக்கு சாத்தின புடவை. இந்த புடவைய நம்ம கட்டிக்கலாமா, சாத்திக்கலாமா அப்படின்னு நிறையா பேருடைய சந்தேகமா இருக்கு. நேற்று ஒரு நபர் என்ன கேட்டாங்க. இது மாதிரி சில பேர் சொல்றாங்க, கோயில்ல அம்பாளுக்கு சாத்தின புடவையே நம்ம கட்டிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது தவறா அப்படின்னு. கண்டிப்பாக தவறு கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோயிலில் கொடுக்குற சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற சந்தனம் வாங்கி நெத்தியில் வச்சுக்கிறோம். அபிஷேக தீர்த்தம் வாங்கி குடிக்கிறோம். புஷ்பம் வாங்கி தலையில் வச்சுக்கிறோம். கோயிலில் அபிஷேகம் பண்ண விபூதியை வாங்கி நெத்தியில் இட்டுக்கிறோம். இப்படி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற எல்லா பொருளுமே வாங்கிக்கிறோம். பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணால் அதை வாங்கி பிரசாதமாக சாப்பிட்றோம். இப்போ வேறு ஏதாவது பரிகாரத்துக்காண்டி சுவாமிக்கு அம்பாளுக்கு புடவை சாத்தலான்னா கூட இந்த அம்பாளுக்கு சாத்தினதுக்கு அப்புறம் அதில் எந்த தோஷமும் இருக்காது. இந்த புடவை வாங்கி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஏதாவது விசேஷ நாட்களில் ஒரு வரலட்சுமி நோன்பு வருது, வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறோம், வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிற நேரத்தில் அந்த புடவையை நம்ம சாத்திக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. இது மாதிரி நம்ம சுவாமியோட புடவை வாங்கி அம்பாள் வாங்கி பெண்கள் சாத்த என்ன ஆகும்னா, அவர்களுக்கு உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். கெட்ட சக்தி உடம்புல இருந்தால் அது காணாமல் போயிடும். நீண்ட ஆயுளை கொடுக்கும். நம்ம ஏதாவது பூஜை பண்ணையில் அது மாதிரி அந்த கோயிலை ஏலம் விட்ட புடவை வாங்கிட்டு அம்பாள் சாத்தின புடவை உட்காந்து நம்ம கட்டிக்கிட்டு பூஜை பண்ணையில் நம்மளுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். தெய்வத்துடைய அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால் கோயிலில் கொடுக்குற ஏலம் விட்டுற புடவை வாங்கிட்டு பெண்கள் தாராளமாக நம்ம கட்டிக்கலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. நன்றி, வணக்கம்.